வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. அகிலத்தை படைத்து அகிலத்தில் இருக்கின்ற அண்ட சராசர மனிதர் அனைவருக்கும் உணவளித்த அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இனியதோர் ஜும்ஆவினுடைய இந்த ஒரு பொது சபையினில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்திருக்கின்றான். இதனை போன்று நாளை உயர்ந்த சுவனத்திலேயே உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அமரச் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் இந்த உலகிலே நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆக மிகப்பெரிய ஒரு செல்வம், ஒரு சொத்து என்னவென்றால் ரிஸ்க். இந்த ரிஸ்க் என்று சொல்லுகின்ற பொழுதில் எல்லா விஷயமும் அடங்கும். உணவிலிருந்து, உடையிலிருந்து, நம்ம அணிகின்ற ஒவ்வொரு செயல்களிலிருந்தும், உடல் கூவத்திலிருந்து, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த ரிஸ்கின் பால் எல்லா விஷயங்களும் ஆகும். இதுதான் இந்த உலகிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சொத்து, ஒரு அங்கீகாரம். இன்றைக்கு அந்த உணவினுடைய பழக்கம் இன்றைக்கு பல மாற்று மதத்தினருடைய ஹோட்டலில் கூட இன்றைக்கி உணவில் ஹலால் அப்படின்ற ஒரு பேரை அவர் முத்திரையை பதிச்சிடுறான். ஆனால் நமக்கா தெரியும் அது ஹலாலா ஹராமா அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு உணவுகளிலும் ஹலால் ஹராமை பேண வேண்டும். அது உணவுகளில் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் பேணணும். ஒருத்தனை திட்டுறதா இருந்தாலும் சரி, அதிலே ஹலால் ஹராமை பேணணும். எல்லா விஷயங்களிலும் உலகத்தினுடைய அங்கீகரிக்கப்படுகின்ற இஸ்லாத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்படுகின்ற அங்கீகரிக்கப்படாத எல்லா விஷயங்களிலும் நம்முடைய ஹலால் ஹராமை பேணி இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார்கள் தப்சீர் இமாம்கள், இந்த ஹராமான உணவுகளை ஒரு 3 பங்குகளாக பிரித்து காட்டுகிறார்கள். முதலாவது பங்கு என்னன்னா, யாருக்கும் விதிவிலக்கு இல்லை, அது எந்த ஒரு மனிதன் அதை செய்தாலும் சாப்பிட்டுக்கலாம். பழங்கள், உதாரணத்துக்கு ஒரு பழத்தை எடுத்துக்கலாம், அது எப்படியா இருந்தாலும் யாரோட காட்டில் விளைஞ்சாலும் அப்படின்ற பொழுதுல அந்த பழத்தை சாப்பிடுவது என்பது, அவருடைய அனுமதியினுடன் சாப்பிடுவது என்பது அது ஹலால் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள், இதில் கொஞ்சம் நிலைப்பாடு இருக்குது, மற்றொரு நிலைப்பாடு, மற்றொரு உதவியும் அந்த வேலையில் கலந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். உதாரணமாக கோதுமை, இந்த கோதுமை அரைக்கிறதுக்கு மாவா அப்படியே அது ரிசல்ட் ஆகி வர்றதுக்கு ஒரு உதவி தேவைப்படும். அது முஸ்லீமாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்தவளாக இருக்கலாம், இப்போ இப்படியும் இருக்கலாம். அந்த கோதுமை என்பது மாவாகி வருவதற்கு மற்றவருடைய உதவி தேவைப்படுகிறது. அப்படின்ற பட்சத்தில் இந்த உணவை ஹலாலா என்று பார்த்தா அந்த உணவு ஹலால் என்று சொல்லுகிறார்கள் இமாம் பெருமக்கள்.
மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள், அத்திபா, அறுப்பது என்று. இதைத்தான் இதிலே தான் ஒரு இஸ்லாமிய அறுத்தால் நாம் சாப்பிடலாமா, ஒரு இந்து அறுத்தால் நாம் சாப்பிடலாமா என்று நாம் இந்த விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அது சொல்லுகிறார்கள், இந்த விஷயத்தில், இந்த அறுப்பது என்கின்ற விஷயத்தில் ஒரு இஸ்லாமியன் அறுத்தாலே தவிர நம்ம சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஒரு இஸ்லாமியன் அறுக்கணும், பிஸ்மில்லா சொல்லி எவன் அறுக்கிறானோ, அந்த கறியை எவன் அறுக்கிறானோ அதை நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இமாம் பெருமக்கள். இதை தான் 3 தர வரியாக இமாம் பெருமக்கள் நம்மளுக்கு பிரித்து காட்டுகிறார்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. யார் என்று சொன்னால், இந்த வரலாற்று துறையினிலே ஒரு மிக பெரும் தன்னுடைய முத்திரையை படுத்த ஒரு இமாம் அபுல் மஆனி அல் ஜுவைனி என்கின்ற ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்னவென்றால், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டினுடைய இறுதியில் வாழ்ந்தவர் அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு யார் என்று உங்கள் அர்த்தம், மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஒரு முசன்னி, நிறைய கிதாபுகளை எழுதியவர்கள். முக்கியமாக சொல்லப்போனால் பைஹகி இமாமினுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்ட் இவர். அப்போ அவர் திருமணம் முடிஞ்ச நேரத்தில் அவருடைய மனைவியிடத்தில் சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் எல்லா நொடியிலும் ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய வீட்டில் இருப்பவன் அப்படி இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் என்னுடைய வீட்டில் அனுமதி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு தன்னுடைய மனைவி இடத்தில் சொல்லுகிறார்கள், நான் ஏன் இப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா, உன்னுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய அடுத்த நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறையினர் ஹலால் ஹராமை பேண வேண்டும். அவருடைய இரத்தத்தில் ஒரு சொட்டு ஹராம் கூட கலந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்கள், நான் எதை சம்பாதிக்கிறேனோ அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மற்றவர்களுக்கு தெரியாத, மற்றவர்கள் எப்படி சம்பாரித்து கொண்டு வராங்கன்னு தெரியாத, அவன் ஹலாலாக சம்பாதிக்கிறான், இல்லை வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறானா, இல்லை மற்றவங்களை அடித்து பறித்து சம்பாதிக்கிறான்னு தெரியாது. ஆனால் நம்முடைய கணவன் என்பவன் தெளிவான முறையில் நமக்கு சம்பாதித்து கொடுப்பான் என்பதை அவன் மன உறுதியோடு, நீங்கள் என்னுடைய உணவை மட்டும் நீ சாப்பிட வேண்டும் என்று அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன் மனைவியிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு ஒரு பேணிக்கையாக இருந்திருப்பார்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அடுத்தும் ஒரு வரலாற்று நிகழ்வு பதிவு செய்யப்படுது. நமக்கெல்லாம் அறிந்திருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவருடைய பணியாளர்கள் பால் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அவருடைய பணியாளர் பால் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுதில் அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த பால் எங்கேருந்து நீ கொண்டு வந்த? குடிச்சு கேட்க, இந்த பால் எங்கேருந்து நீ கொண்டு வந்த அப்படின்னு கேட்கின்ற பொழுதில் அவர் சொல்கிறாங்க, இந்த இங்கே ஒரு ஒட்டகம் மேய்ஞ்சி கிடச்சி, சதக்காவினுடைய ஒட்டகம் அவருடைய காட்டில், அந்த காட்டுக்குள்ளே போனேன், எனக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாரு, அதை நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவருடைய அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ நாசமாகும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், விரல்களை விட்டு தன்னுடைய தொண்டை வரை விரலை விட்டு அந்த பாலை வாந்தி எடுத்தார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. பார்க்கணும், இன்றைக்கு நம்முடைய உணவை சாப்பிட்டுட்டோம், உணவு பார்த்துக்கிறோம், அது இன்னும் நம்ம வயிற்றுக்குள்ள தான் நமக்கு எங்கிட்டு போகும்போது. ஆனால் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு ஹராமான உணவு உங்களுடைய சதை துண்டுகளில், உங்களுடைய இரத்தங்களில் கலக்கின்றதோ நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய துவா என்பது இறைவனிடத்தில் மறுக்கப்படும். உங்களுடைய துவா என்பது இறைவனிடத்தில் மறுக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. பார்க்கணும், நம்ம வரலாற்றை நினைச்சு பாருங்கள், எத்தனை விஷயங்கள் நம்ம சாப்பிட்ருப்போம். கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், மற்றவங்க காட்டிலேருந்து அடித்து பறித்து சாப்பிட்ருப்போம், மற்றவங்கள்ட்ட தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருப்போம். அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் எவ்வளவு பேணிக்கையாக இருந்தாலும், ஹராமின உணவு என்னுடைய இரத்தத்தில் கலந்து விட்டால் என்னுடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளாமல் போகிவிடுமோ என்று எவ்வளவு அஞ்சி இருப்பார்கள். நம்மளும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு ரொம்ப பெரிய ஒரு வழிமாறு வரலாறுல பதிவு செய்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமாறு. அவர்கள் தொழுகையிலே போய் நிற்கிறார்கள், தொழுகையில் போய் அந்த தொழுகையில் அந்த ஈர்ப்பு என்பது வரல, ஒரு ஆசை வரணும்ல. வழிமார்கள் என்பது தொழுகையை கட்டிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. நமக்கு தான் தொழுகையை தக்பீர் கட்டினோடனே உடல் மட்டும்தான் இருக்கும், நம்ம சிந்தனை என்ன வீட்டுக்கு போயிடும், வேறு ஏதாவது திங்கிற இடத்துக்கு போயிடும். ஆனால் வழிமார்கள் என்பவர்கள் தொழுகக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் சிந்தனை என்பது அல்லாஹ்வை நோக்கி இருக்கும். இப்போ அப்படி ஒரு வழிமாறு என்பது தொழுது கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர் தொழுகின்ற பொழுதில் அந்த ஈர்ப்பு வரல, அல்லாஹ்வுடைய சிந்தனை வரல. உடனே அவர் யோசிச்சு பார்க்குறாரு, வாழ்க்கையில் ஏதோ ஹராம் செஞ்சுருக்கோம், அதான் ஹராமான விஷயங்கள் செய்தாலும் கூட தொழுகையில் என்று ஈர்ப்பு வராது, தொழுகையில் நிற்கும்போது ஈர்ப்பு வராது. பல துவா கேட்கும் போதோ இல்லை துவா கேட்கும்போது கண்ணீர் கூட வராது என்று இமாம் பெருமக்கள் கிதாபில் எழுதுகிறார்கள்.
அப்போ அந்த அந்த வழிமார்கள் போய் நிற்கிறார்கள். தொழுகையில் நிற்கின்ற பொழுதுல ஈர்ப்பு என்பது வரல. உடனே யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம வாழ்க்கையில் எதுவும் ஹராமான விஷயம் பண்ணியிருக்கோமா, அவருக்கு எதுவும் அந்த வழிமார்களும் செஞ்சதாக தெரியல. உடனே அவர் தாயார் இடத்துல போய் கேட்கின்றார்கள், மா நீங்கள் என் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுதுல நீங்கள் எதுவும் ஹராமான விஷயம் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்ட பொழுதுல அவங்க யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த தாயார் சொன்னாங்க, இல்லைப்பா உன்னை நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது மொட்டை மாடியில் அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பழங்களை அறுத்து ஊறுகாய் போடுறக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கப்பா, அதுலேருந்து அவங்கள்ட்ட அனுமதி கேட்காம ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த வழிமார்கள் போய் அந்த தாயாருக்கு சொன்னாங்க, உடனே நீங்கள் அதை போய் ஹலால் ஆக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலால் ஆக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் போய் தொழுகையில் நிற்கிறார்கள். அந்த ஈர்ப்பு வந்தது அவர்களுக்கு, வரலாறு பதிவு செய்து அந்த ஈர்ப்பு வந்தது. இப்போ பார்க்கணும், இன்றைக்கு நாம் எத்தனை விஷயங்கள், எத்தனை ஒரு அசட்டையாக தன்னுடைய நம்ம இப்படி கேட்டிருப்போமா, நாம் தொழுகையில் இருக்கும்போது இல்லை நம்மளோட துவா கேட்கும் பொழுதோ நம்மளுக்கு ஈர்ப்பு வரவில்லை என்றால் நாம் இப்படி சிந்தித்திருப்போமா, இல்லை நம்முடைய தாயார் இடத்துல போய் கேட்டிருப்போமா? சிந்திக்கணும். அடுத்தும் ஒன்று பார்க்கணும், வெறும் ஹலால் ஹராமை பேணுவதென்பது உணவு பழக்கங்களில் மட்டுமல்ல. இன்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள், இன்றைக்கு இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதில் ஒவ்வொரு விஷயங்களும் ஹராமான விஷயங்கள் எத்தனையோ நடக்கிறது. இன்றைக்கி திருமணத்தினுடைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும். உடனே ஒரு மணமகன் போயிட்டு என்ன செய்யறான், அவங்க தாயாரத்தை திருமணம் செஞ்சு வைன்னு கேட்குறாங்க. தாயார் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது அந்த முன்னாடி அந்த இது செய்வாங்களே, அந்த இமாம்களை உட்காந்து பேசி முடிப்பாங்கல்ல, அதெல்லாம் முடியுது. முடிஞ்சோடனே என்ன செய்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையே ஜாலியாக போய் துணி எடுக்க போகிறாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை சொல்லி காட்டுகிறது, ஒருவன் நிச்சயம் செய்துவிட்டால் எந்த அளவுக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாது. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மாப்பிள்ளை ஈஜாப் கபூல் சொல்கின்ற 1 மணி நேரத்திற்கு 1 நொடி முன்னதில் கூட அந்த பெண்ணிடத்தில் பேசுவது என்பது ஹராம் என்று சொல்லுகிறார்கள். ஈஜாப் கபூல் முடிவதற்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அந்த பெண்களிடத்தில் பேசுவது என்பது ஹராம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு திருமணத்தினுடைய அனாச்சாரங்கள் எவ்வளவு நடக்கிறது தெரியுமா? என்னமோ தெரியல, இன்னைக்கு அவ்வளவு ஒரு அனாச்சாரங்கள். இன்னைக்கு இமாம் தான் சொல்கிறார், இமாம் போய் தான் சொல்கிறாரு, மன் ரகிபான் சுன்னதி பலைச மின்னி அன்னைக்காக என்னுடைய சுன்னதி, என்னுடைய சுன்னதி யார் மறுக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவல்ல. இமாம் சொல்கிறாரு, அது வெறும் இமாம்களும் இமாம் அந்த நேரத்தில் மட்டும்தான், அந்த ஹதீஸில் அந்த நேரத்தில் மட்டும்தான் நபியை பின்பற்றுகிறார்கள். அந்த இமாம் போன உடனே அன்றைக்கு அந்த திருமணங்களில் நடக்கின்ற அனாச்சாரங்கள் எக்கச்சக்க, சுபஹானல்லாஹ், எத்தனை ஒரு அனாச்சாரங்கள். இமாம் போயிடறாங்களா, இமாம் போனவுடனே டான்ஸ் ஆடுற ஒரு கேங் வருது. முன்னையெல்லாம் சாப்பாடு வைப்பதற்கு ஆளை கூட்டு வராங்க. இன்றைக்கி டான்ஸ் ஆடுறதுக்கு இது நான் வேறு ஒரு மதத்தை சார்ந்து பேசவில்லை, இன்றைக்கி இஸ்லாமில் நடக்குது. இன்றைக்கி சென்னை போன்ற இடங்களில் எத்தனையோ இடங்கள் நடக்கிறது. சாப்பாடு வைப்பதற்கு கேட்ரிங்க்கு ஆளை கூட்டு வராங்க. ஆனால் அப்படி இல்லை, இன்றைக்கி டான்ஸு ஆடுறதுக்கு ஆளை கூட்டு வராங்க. இன்றைக்கி இஸ்லாத்தின் அனாச்சாரங்கள் எவ்வளோ பெருகி விட்டது. ஒரு கல்யாணத்தில் பார்த்தா சந்தூக்கில் பொண்ணு சந்தூக்கில் வச்சு தூக்கிட்டு வராங்க. 4 பேர் ஒரே ட்ரெஸ்ஸு போட்டு பொண்ணு சந்தூக்கில் வச்சு தூக்கிட்டு வராங்க. என்னடா செத்த பொணத்தை தான்டா தூக்கிட்டு வருவீங்க, பொண்ணையுமாடா தூக்கிட்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தா இப்போ இவ்வளவு ஒரு அனாச்சாரங்கள். இஸ்லாம் நமக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. இப்போ இவ்வளவு ஒரு அனாச்சாரங்கள். அல்லாஹ் இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும். எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றது. இன்னைக்கு திருமணம் மட்டும்தான் எப்படி பார்த்தா வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் இப்போ நடக்குது. எத்தனை உதாரணம் தான், திருமணம் என்பது உதாரணம் தான். எத்தனையோ இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இஸ்லாத்திற்கு முழுமையாக வா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இஸ்லாத்துக்குள்ள வராங்க, முழுமையாக வா என்று சொல்லுகிறான். முழுமையாகனா எல்லா விஷயங்களும் வந்துடணும். தொழுகையிலிருந்து ஜக்காத்திலிருந்து ஹஜ்ஜிலிருந்து எல்லா விஷயங்களும் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பார்க்கணும், இன்றைக்கு திருமணம் நடந்து முடிந்தது. ஆனால் வியாபாரத்திற்குள்ளே போனால் அதுலேயே ஹராமான வியாபாரம். எத்தனையோ வட்டி கொடுத்து இன்றைக்கு சம்பாதிக்கிறார்கள். தன் வாழ்க்கையில் முன்னேறணும், நீங்கள் ஒன்று நிறுக்கணும். இன்றைக்கு வட்டியை கொடுத்து சம்பாதித்தல் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அதையெல்லாம் சுக்கு நூறாக அழிந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். வட்டி என்பது ஒருவனை, அந்த வட்டி சம்பாதித்த பணமெல்லாம் ஒருவனை அழித்துவிடும். சதக்கா கொடுத்தால் என்றால் ஒருவனை வாழ வைக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வேலை பண்ணுறோம், என்னென்னமோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் அதற்குரிய பணம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் வட்டி, ஹராமான பணத்திலிருந்து வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வட்டியை தின்கின்றானோ
யார் வட்டி வாங்குவதற்கு வக்கீலாக இருக்கின்றானோ, யார் வட்டி கணக்கை எழுதுகின்றானோ, யார் வட்டிக்கு சாட்சி சொல்கிறானோ, இதெல்லாம் பாவம்னு சொல்கிறார்கள். வெறும் வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்குற மட்டும் இல்லை, யார் அதுக்கு வக்கீலாக இருந்து இது செய்கிறானோ, யார் அந்த வட்டி கணக்கை எழுதுகிறானோ, யார் அந்த வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறானோ, இப்படி ஒட்டுமொத்த வட்டியினுடைய மொத்த இதையும் சொன்னார்கள் பெருமாள். இதெல்லாம் பாவம் என்று ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்க்குற எத்தனையோ விஷயங்கள். இப்போ ஒரு வரலாற்றில் இன்னும் இதுக்கு ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுது. ஒருவர் வந்து இன்றைக்கு இஸ்லாத்தின் எதிராக எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்படுகிறது. எத்தனையோ சட்டங்கள், வக்ஃபு போன்ற எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்படுது. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்று பார்த்தால், நாம் செய்கின்ற இப்படி ஒவ்வொரு தவறுகளும் இப்படி ஹராமான நம் தவறுகள் எல்லாம் நமக்கு பிற்காலத்தில் ஒரு அதாபாக வந்து நிகழ்கிறது. பார்க்க அல்லாஹ் ஒரு இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபஜி தனிபு சபா மௌபிகாத், 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்திருங்கள் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு பெரும்பாவனை தெரியுமா? அது சொல்கிறார்கள், வட்டியை நீங்கள் தவிர்த்திருங்கள் என்று சொல்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இவ்வளவு ஒரு வட்டியினுடைய அனாச்சாரங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கூட இன்றைக்கி வட்டி கொடுக்கின்றார்கள், வட்டியும் வாங்கவராக இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். இப்போ பார்க்குறோம், நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம், எத்தனையோ வியாபாரங்கள். அல்லாஹ் சொல்லிக்கிறான், மோசடியான வியாபாரம் என்பது யகூதிக்கு சமம் என்று சொல்லுகிறான். யகூதி வந்து அவனுக்கு அந்த கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு அவளுக்கு சாப்பிடக்கூடாது, ஹராம். அவன் என்ன செய்வான் தெரியுமா? வியாபாரத்தில் தந்திரம்ன்ற பேரில் அந்த கொழுப்பை உருக்கி வேறு ஒரு வடிவத்தில் செஞ்ச விற்பானா. மக்கள் கேட்பாங்க, இது கொழுப்பு மாதிரி இல்லை, கொழுப்பு இல்லை, நான் கொழுப்பை விற்கலையே பாருங்க. இப்படி வியாபாரத்தினுடைய தந்திரம் என்று சொல்லி அவன் ஹராமான விஷயத்தை ஹலாலாக்குகின்றான். சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது, யகூதிகள் சனிக்கிழமை எந்த ஒரு மீன் பிடிக்கக்கூடாது. ஆனால் சனிக்கிழமை வலையை விரிச்சு வச்சு ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துக்கிறான். வியாபாரத்துக்கு தந்திரம். ஆனால் இன்றைக்கு அதே போனதுக்கு 0 இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறான். ஆனால் 0 இன்ட்ரெஸ்ட் இல்லை. எத்தனையோ இந்த மாதிரி 0, நாங்கள் வட்டி இல்லா கடன் கொடுக்குறோம், வட்டி இல்லா வேலையாகுது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொன்னால், ஆனால் உள்ளுக்கு ஏதோ ஒரு வட்டியினுடைய பணமோ அந்த வட்டியினுடைய வாடையோ கலந்து கொண்டிருக்கிறது. வட்டி முடிஞ்சா அடுத்து மதுவினுடைய ஒரு அனாச்சாரங்கள். இன்றைக்கு போதைக்கு அடிமையானவர்கள் அழிந்ததாக வரலாறு இருக்கிறது. ஆனால் போதையில் அடிமையானவர்கள் மீண்டு வந்ததாக வரலாறுகள் இல்லை. பெருமானார் திருத்தினார்கள், சஹாபாக்களையும் அவர்களெல்லாம் திருத்தினார்கள். ஆனால் அத்தனை சஹாபாக்களும் இன்றைய வரை வரலாற்றில் பேசப்படுவதாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், போதைக்கு அடிமையானவன் மீண்டு வரவில்லை, திரும்பவும் அந்த போதையினுடைய ஆழத்தில் அவன் அலைந்து கொண்டுதான் இருக்கின்றான். பெருமானார் சொன்னார்கள், மன் ஷரிப கம்ரன் ஃபத்ஹன் ஹராமுலை ராயிஹத்துல் ஜன்னா. யார் மதுவை 1 மிடர், நீங்கள் ரொம்ப எல்லாம் போவாங்க, 1 மிடர் அளவுக்கு யார் மதுவை உட்கொள்கின்றானோ அவனுக்கு சுவனத்தினுடைய வாடை ஹராம் என்று சொன்னார்கள். சுவனத்துக்குள்ளே போகிறல்ல, அவனுக்கு அந்த சுவனத்தினுடைய கஸ்தூரி மனம் என்பது கூட அவனுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்களிலிருந்து பிஞ்சுகளிலிருந்து முதியோர் வரை இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ வாலிப பெண்கள், இன்றைக்கி ஆண்கள் மட்டும் இல்லை, ஆண்களை டஃப்பு கொடுக்குறதுக்கு பெண்கள் அதுக்கு அதை மீறி அப்படியே அம்மனையும் இன்றைக்கி போல பல விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் இருக்க ஆண்களாக இருந்தாலும் சரி, இது எத்தனையோ பெண்களும் ஆண்களும் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள், மதுவான விஷயங்களும் சரி, போதை தரக்கூடிய எல்லாவித விஷயங்களும் சரி, நம்முடைய எல்லாரும் உட்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆக இதையெல்லாம் விட்டு நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அதற்காக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையினுன் இன்னல் ஹராம பையினுன். நிச்சயமாக ஹலாலும் ஹராமும் குர்ஆனின் ரீதியாக ஹதீஸின் ரீதியாகவும் தெளிவாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள்.
எல்லா விஷயங்களும் எது எது ஹராமு எது எது ஹலாலு இப்படி எல்லா விஷயங்களும் பெருமானார் சொல்லிவிட்டார்கள். ஆக இனி வரும் காலங்களில் அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வானங்களில் பூமிகளில் வரக்கூடிய ஆபாத்துகளை விட்டு அல்லாஹ் நம்முடைய சந்ததியிலிருந்து காப்பாற்றுவானாக. இஸ்லாத்திற்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டங்களை விட்டு காப்பாற்றுவானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து அலைஹி உனீப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.